வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிகாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்ன சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். நான் ஒரு 6 சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 எடுத்துக்கலாம். அந்த எல்லா ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ முதல் விஷயம் பிஃபோர் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 விஷயம் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். முதல் விஷயம் இப்போ ஒரு ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் எங்கேருந்து அதிகமாக வரும்னா இப்போ இன்டர்நெட்லாம் வந்துடுச்சு. இது மூலிமா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கெயின் பண்ணுறீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபேக்கல்ட்டி சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு டீச்சருடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சிலபஸை தாண்டி ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ராக்டிக்கலாக எதெல்லாம் தேவை அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் சிலபஸ் முடிக்கிறதுக்கே சில நேரத்தில் டைம் பத்தாமல் போகும். ஸோ அதனால் ஒரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் ரொம்ப கம்மியாக போகுது. இது நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம்லேயே இருக்கிற ஒரு ட்ராபேக்னு கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஜென்ரலாகவே நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் எடுத்திங்கன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் மோடில் தான் நம்ம கற்றுட்ருக்கோம் எல்லாமே. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் பேங்கிங் பார்த்தாலும் சரி, இப்போது ஒரு அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு டேலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறோம். அப்புறம் நீங்கள் இப்போது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்துக்கோங்களேன். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் எல்லா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்குது. எல்லா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் கூட நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டை டி ஃபார்மில் தான் படிக்கிறோம். இது டி ஃபார்ம்லாம் கிடையாது இல்லையா. எல்லாமே இப்போ வெர்டிக்கல் ஃபார்மில் மாதிரி ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இன்னும் கூட நம்ம பழைய ஃபார்மேட்டாக படிக்கிறோம். இது நடைமுறை வாழ்க்கைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஜுகேஷனல் சிஸ்டம் இன்னும் கூட என்ன ரெக்வயர்மெண்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறலை அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இதை எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட், ஒரு கம்பெனிஸ்கில் தான் எல்லோரும் வேலை செய்ய போகிறோம். ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு தொழிலில் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு என்ன ரெக்வயர்மெண்ட்ஸோ அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணி படிக்கணும். பிகாம் டிகிரி மட்டும் எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு இப்போ வரும் காலங்களில் ஜாப் கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனியோட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்து அதை கற்றுக்கிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6 பெஸ்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 எடுத்துக்கோங்க. 5மே நான் ஆப்ஷனலாக கொடுக்கல, மேண்டேட்ரியாக படிக்கணும். எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 5 ப்ரோக்ராமே நீங்கள் கண்டிப்பாக முடிக்கணும். இதுக்கு டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 11th and 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் முடிக்கலாம். நீங்கள் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்படின்னா டேக் 1 இயர். 1 இயரில் இந்த 5 ப்ரோக்ராம் முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை 2 மாதம் பண்ணுங்கள், 3 பண்ணுங்கள், இல்லைனா 1 மாதத்தில் முடிங்க. உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய அந்த பர்செப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த 6 ப்ரோக்ராம், இந்த 6 ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா NISMனு உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Udemy. NISM இப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்குங்க இல்லையா. இப்போ நான் ஒரு ஷேர் வாங்குகிறேன், இன்னொருத்தருக்கு ஷேர் விற்கிறேன். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி இருக்குது. அதுக்கு பேர் செபி. இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ செபி ஆஃபர் பண்ணுற சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமுக்கு பேர் தான் NISM. NISMல நீங்கள் சர்டிஃபிகேட் ஒரு கோர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே சர்டிஃபிகேட் வந்துடாது. அதுக்கு நீங்கள் பரீட்சை எழுதணும். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் கையில் அந்த சர்டிஃபிகேட்டே வரும். அதில் நீங்கள் பாஸும் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Udemyன்னு நான் சொன்னேன். Udemyல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், காசு கம்மியாக இருக்கும். ஸோ நான் இந்த NISMமாக இருக்கட்டும், அதே மாதிரி Udemyயாக இருக்கட்டும், இதோடைய பேமெண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் ஃப்ரீயாக கோர்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற ஸ்வயம் ப்ரோக்ராம்ஸில் இருக்கிற பெஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், பெஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் நான் தனியாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா NISM பற்றி நான் சொல்கிறேன். NISMல நான் 3 ப்ரோக்ராம்ஸ் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த 3மே நீங்கள் பண்ணணும். ஒன்று பேங்கிங், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று இன்டர்னல் ஆடிட்டிங். எல்லா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுமே காமனாக படிக்கிற ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ அதுவும் மர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கான்செப்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ NISMல ரொம்ப ப்ராக்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம் முக்கியமாக. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராக நீங்கள் நாளைக்கு மாறணும்னா என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையோ, என்னென்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கு தெரியணுமோ அதெல்லாமே அந்த ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ இது பிகாம் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற பிகாம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது படிக்க மாட்டாங்க பெருசாக. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பேங்கிங் முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் படிக்கணும்.
மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டர் கொடுத்துருக்கேன், நான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கொடுக்கல. இன்டர்னல் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸும் சரி அக்கௌண்ட்ஸும் சரி ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆடிட்டிங் ஆஸ்பெக்ட்ஸும் படிப்பீங்க. நிறைய பிகாமில் வந்து ஆடிட்டிங் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் பிகாம் முடிச்சிங்க அப்படின்னா ஆடிட்டிங் ஆஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது 3மே மேண்டேட்ரி, கண்டிப்பாக முடிக்கணும். இது வந்து யூ கேன் டேக் அக்கார்டிங் டு யர் டைம் ஃப்ரேம். இது முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் யுடிமிக்கே வரணும். யுடிமியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு 3 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது 2 எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. முதல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் எப்படி வந்து ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸு ஃபைனான்ஷியல் டேட்டாவை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் கோர்ஸ் அது இருக்கும். பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் வந்து ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோட இன்ட்ரோடக்டரி பார்ட் மாதிரி இருக்கும். இது நான் எடுத்த கோர்ஸு, அதனால வந்து யூ கேன் ரிலை ஆன் மீ அண்ட் யூ கேன் ஜாயின் திஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஃபைனான்ஷியல் மாடலிங்குடைய இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒரு 2 ப்ரோக்ராம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூ கேன் டூ இட். ஸோ ஆஸ் அ பிகாம் ஸ்டூடெண்ட், அது எந்த பிகாம் வேணா இருக்கட்டும், இது நமக்கு தெரியும் ஒட்டு மொத்தமாக 39 டைப்ஸ் ஆஃப் பிகாம் இருக்குது. ஜென்ரல் ஆரம்பிச்சு சிஎஸ் சிஏ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 பெஸ்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். ஸோ நான் 6 கொடுத்துருக்கேன். NISMல இருக்கிற 3மே பண்ணுங்கள். யுடிமியில் இருக்கிற 3ல் ஏதாவது 2 செலக்ட் பண்ணி யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் அப்டேட் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் அகெயின் அண்ட் அகெயின் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தான் டேலி, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், இந்த 3 வந்து பிகாம் முடிக்கும் போதே சேர்த்து முடிச்சிடணும். டேலி, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அண்ட் ஜிஎஸ்டி. இதை தாண்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸும் வந்து உங்களுக்கு தெரியணும். ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் பைத்தான் கற்றுக்கணும். ஏன்னா பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் மாடலிங்லாம் வந்துச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டை வந்து பைத்தானோட லாங்குவேஜ்லேயே வந்து படிக்கலாம், அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ தேர்ஃபோர் இந்த பைத்தானெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த 3 முடிச்சதுக்கப்புறம் டேலி, ஜிஎஸ்டி, அப்புறம் இன்கம் டேக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் டூ கன்சிடர் டூயிங் பைத்தான் ஆல்சோ. சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.